worried, what type of son have I got? ஐயோ எனக்கு என்ன விதமான மகன் இருக்கிறான் என்று சொல்லி உண்மையாலுமே நீங்கள் கவலைப்படுவீர்கள். And when you're defeated by the same sin for 10 years, God is also concerned about you. அதே பாவத்தினாலே மீண்டும் மீண்டுமாய் 10 வருடங்களாக நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் தேவனும் அதை குறித்து கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். I'm not saying that a child learns addition in one day. ஒரு நாளிலேயே பிள்ளை கூட்டல் கற்றுக்கொள்ளும் என்று சொல்லவில்லை. I'm not saying that you'll overcome all sins in one day. எல்லா பாவங்களையும் நீங்கள் ஒரே நாளிலே மேற்கொள்வீர்கள் என்றும் சொல்லவில்லை. If you are being defeated by the same sin even for 10 years, ஒரே பாவத்தினாலே 10 ஆண்டுகள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் something is seriously wrong with your spiritual education. உங்களுடைய ஆவிக்குரிய பள்ளியிலே கற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஏதோ சீரியஸாய் தவறாக இருக்கு. You are not working out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படவில்லை. You are taking sin lightly, just like some children take their academic studies lightly. சில பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை எளிதாக எடுத்துக்கொள்கிறது போல நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள். You know some children who are not serious about their studies. சில பிள்ளைகள் படிப்பை குறித்து அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளார்கள். And they are a great sorrow to their parents. பெற்றோருக்கு மிகுந்த துக்கம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். And there are many God's children who are not serious about giving up sin. அதே போல தங்களுடைய பாவத்தை விட்டு விடுவதற்கு சீரியஸாக இல்லாத தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். They are a great sorrow to our heavenly Father. அவர்கள் நம்முடைய பரம தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Work out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். But that's not the end of the sentence. அந்த வாக்கியத்தினுடைய முடிவு அது அல்ல. Because here it says, ஏனென்றால் verse 13, 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், God is at work inside you. தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு கிரியை செய்கிறார். Whenever you read in the New Testament எப்பொழுதெல்லாம் நீங்கள் புதிய ஏற்பாட்டை that வாசிக்கிறீர்கள், God is working inside, it's always the ministry of God the Holy Spirit. எப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக பிரயாசப்படுகிறார் கிரியை செய்கிறார் என்று வாசிக்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உள்ளே கிரியை செய்கிறார். God the Father works outside, working all things for our good. பிதாவாகிய தேவன் வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கு எதுவாக நடக்க பண்ணுகிறார். That is Romans 8:28. அது ரோமர் 8:38. But God the Holy Spirit ஆனால் பரிசுத்த ஆவியாகிய is தேவன் working inside us. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். This is amazing. இது வியப்பாக இருக்கிறது. God the Father working outside of me. பிதாவாகிய தேவன் வெளியே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God the Holy Spirit working inside of me. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். God the Son pleading for me in heaven. குமாரனாகிய தேவன் எனக்காக பரத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். What shall we say to these things? இவைகளுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? If God be for me, who can be against me? கர்த்தர் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? Father, Son and Holy Spirit all working for me. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். What an important person I am. நான் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர். I believe that.